நிலக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலக்கடலையே ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் போட்டிருக்கேங்க. விசில் வைக்கலாம். ஒரு 2 விசில் வைக்கலாம் உப்பு போட்டு. மிக்ஸியில் அரைக்க வேண்டியது தேங்காய், சீரகம், சோம்பு, கிராம்பு, பூண்டு. இந்த ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க. கடாயில் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி இதுலேயே தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. தக்காளி ஒரு 2 போட்டு இதோட புளியும் சேர்த்தி அரைக்கணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதோட 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க. இதை அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆறட்டும், ஆறினோடனே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. அதுக்குள்ளே நிலக்கடலையும் பாருங்கள் விசில் அடங்கிருச்சு. 2 விசில் தான் வச்சு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதோட ஒரு 4-5 கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான தண்ணியும் இதோட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரே விசில் மட்டும் வச்சு இறக்கிடலாங்க. களிக்கு சாதத்துக்கு எல்லாம் செம சூப்பராக இருக்குங்க. ஒரே விசில் மட்டும் வச்சு இறக்கிடலாங்க. வெந்துருச்சு. இப்போ விசில் எடுத்துடலாம். குழம்பு பாருங்கள் செம சூப்பராக இருக்குது. கலந்து விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு களிக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷுங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். Thank you and bye. See you.